இப்ப என்னாச்சு? மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க. திமுக மக்களுடைய செல்வாக்கு எழுந்து விட்டது. கட்சியிலையும் தொண்டருடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. சமீபத்தில் பத்திரிகைலாம் வந்திருக்குது. அந்த விதிகள்லாம் தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 உரிமை தொகை கொடுக்கறீங்க. எப்ப? இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. இன்னும் 8 மாத காலம் தான் இருக்குது. அப்படிலாம் 52 மாத காலம் ஏற்கனவே போயிட்டது. எதுக்காக கொடுக்கறாங்க? உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் இன்னி கொடுக்கல. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுடைய ஓட்டு அவர்களுக்கு தேவை. இந்த குடும்ப தலைவருடைய ஓட்டு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த 1000 ரூபாயை இப்ப கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக இதை மக்களை ஏமாற்றுகின்ற செயல்.